பொருளாதாரத்தை கொடுத்து அவர்களுக்கு பெருமையோடு வாழ்கிற வாழ்க்கையை கொடுத்துருவேன். ஒருவேளை நான் இல்ல 5 வருஷம் இல்ல 20 வருஷம் இல்ல என் பிள்ளையை கற்பிச்சு கொடுத்து போவேன். அவன் இதாண்ட ஆட்சி முறை லீக்வானி போட்ட அடித்தளத்தை இன்னைக்கு சிங்கப்பூர்ல தகர்க்க முடியல பாரு. தென்னை மரம் அதிகமா இருக்க போடா இண்டஸ்ட்ரியை தேங்காய் இருந்து என்ன இடா தென்னை மட்டையில இருந்து இது இடா நார் இடா தென்னை ஈக்கில தட்டி பிந்துடா பணமரம் இருக்கு போடா இண்டஸ்ட்ரியை 17 இருக்கடா காய்ச்சறா கல்லறைக்கு வீடா. எங்க ஐயா நல்ல சாமிலாம் இருந்து என்னை பார்க்கறதுக்குள்ள ஏற்றி விட்டு மேடையில் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சிரு. அவர் பிள்ளை நானே கல்ல இருக்கிற கையெழுத்து போட்டு ஐயா இந்த வாரியத்துக்கு நீங்க தான் தலைவர் இதை நீங்களே பொறுப்படுத்தி சொல்லிக்கிறீங்க. பல முறை சொல்லிட்டாரா கல் உணவின் ஒரு பகுதி. டே உலகத்தில் பைத்தியக்கார பிள்ளை கல்ல குடிச்சு செத்தவனும் இல்லை ஒரு சொத்தம் மட்டும் வித்தவனும் இல்லடா. உலகத்தில் ஒரு மது போதை அதை மதுனே சொல்லாத அது உணவின் ஒரு பகுதி. நான் தான் நாகரிகப்படுத்துறேன். பனம்பால் தென்னம்பால் மூலிகைச்சாறு இவ்வளவு அருகம்புல் உடலுக்கு நல்லதா. பனையும் தென்னை எவ்வளவு பெரிய புல்லுடா. பனையின் மார்பு தென்னையின் மார்புல இருந்து வர பால் குடி 2 லிட்டர் குடி போதும். ஆனா பீர் பிராண்டிய குடி மட்டையாயிரம் வரை குடிப்பேன். ஏன்னா போதும்னு சொல்லுவேன். போதும்னு எதை சொல்லுவாய்? பணத்தை சொல்ல மாட்டேன், உணவை சொல்லிடுவேன். அதனால உணவின் ஒரு பகுதி அது.